நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எப்படியாவது கொண்டு போறேன் அத்தை. ஸ்ருதி கொடுத்திருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணு விடாம நான் கொண்டு போக போறேன். ஒரு நிமிஷம் இருங்கக்கா, விலை உயர்ந்த பொருளையே நான் மறந்துட்டேன். என்னது? உங்க 2 பேர் பேரையும் நான் இதுல போட்டிருக்கேன். இத கண்ணு துடைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அம்மன் அருளால உங்களுக்கு என்னைக்கும் அந்த மாதிரி நிலைமை வராது. ஆனா இதை ஏன் கொடுக்கறேன்னா, உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் போது யூஸ் ஆகும்ல, திருவிழால ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி. சரி, போதும் போதும். ஐயோ ஆண்டவா கிருஷ்ணா, இன்னைக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டை விட்டு போறா. அப்புறம் நாளைக்கும் இங்கேதான் இருக்க போறேன். அவ்வளவு சுலபத்துல உங்களை நிம்மதியா இருக்க விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டாத்த. வாங்க வாங்கக்கா. என்ன ஷாம் மாமா, விஷயம் என்ன மாமா? எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இல்லனா உங்க வைஃப் வீட்ல இல்லாதப்போ இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருப்பீங்களா? ஓ ஓ, இல்லனா அஜய்க்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி தர போறீங்களா என்ன? என்ன நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ யா, அப்படிங்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. வணக்கம். இது எல்லாமே ரொம்ப அழகா வீடியோல வரணும். இதையெல்லாம் அஞ்சலி பார்க்கணும்னு நிச்சயமா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பா. எப்பவும் நீ நல்லா இருக்கணுமா? ஆஹா, நல்லா இரு. சந்தோஷமா இருமா. இந்த வீட்டு மருமக எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா இந்த தடவை உன்னை வீட்டுக்கு திரும்பி போக விட மாட்டோம். வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. அது வந்து உன் அக்காவோட கல்யாணம் நடக்க போகுது. அவங்க நிரந்தரமா உன்னை விட்டு பிரிய போறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஸ்ருதி,
இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுதான் ஆகணுமா என்ன? ஸ்ருதி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி பேசணும்? ஜஸ்ட் பேசணும். சின்னா, ஒரு நிமிஷம் இங்க வர முடியுமா? இல்ல, மாப்பிள்ள அவரோட அண்ணன் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓ, அஜயா? சின்னா, கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல? பாவம் அஜய் காத்துக்கிட்டு இருக்காரு. யா. இங்க பாருங்க ஸ்ருதி, நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்ல வரதை கேட்காம இந்த மாதிரி போறது நியாயமே இல்ல ஸ்ருதி. நான் உங்ககிட்ட எப்படியாவது பேசியே தீர்வேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டென்ஷனா இருக்கேனா? நான் எதுக்கு இந்த நேரத்தில் டென்ஷனா இருக்கணும்? அண்ணே, நான் என்ன சொன்னேன்னா நான் டென்ஷனா இருக்கேன். ஓகே, கரெக்டா இருக்கு. இந்தா. அண்ணே, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நானா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவசரத்துல இருக்கிறது நீ போய் ஸ்ருதியை மீட் பண்ணணும்ல. வாட்? ஐ மீன் பிரியா. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கிற ஆரம் இருக்கு, மோதிரம் இதுல இருக்கு, அப்புறம் காதுக்கு. ஸ்ருதி, இதுல வச்ச ஜிமிக்கி எங்க போச்சு? என்னது? ஜிமிக்கிய காணுமா? எந்த ஜிமிக்கிக்கா? எங்க போச்சு? அட கடவுளே, ஜிமிக்கிய காணுமா? என்ன சொல்றீங்கக்கா? நீங்க கவலைப்படாதீங்க, ஜிமிக்கிய நான் தேடுறேன். நான் கவலைப்படுறேன். இல்ல நான் தேடுறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. ஸ்ருதி, எனக்கு கல்யாணம் நடக்க போது, ஆனா அதிகமா டென்ஷன் ஆறது நீதான். நானா? அண்ணே, நான் அவங்கள போய் பார்க்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பிரியாவை மீட் பண்ண கூடாதுல்ல? அதான் மறந்துட்டீங்களா? என்ன? ஏதோ ஜிமிக்கி கிடைச்சிருச்சு. என்னங்க வச்சுக்கோங்கக்கா. அக்கா, இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, அதனால எல்லா வேலையும் சீக்கிரமா வேற செய்யணும். எனக்கு புரியல. புரிய என்ன இருக்கு? எல்லாமே ரெடியா இருக்கணும்க்கா. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். உங்களோட Dress, மத்த ஜுவல்ஸ் எல்லாமே. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. கீழே போய் அம்மாவையும் அத்தையும் கூட்டிட்டு வா. அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி? நான் போய் அஸ்வினை வேற பார்க்கணுமே. அவர் என்கிட்ட ஏதோ பேசணும்னு வேற சொன்னாரு. ஸ்ருதி, என்ன விஷயம்? எனக்கு தெரியாதுக்கா. என்ன விஷயம்லாம் சொல்லல. ஏதோ பேசணும்னு தான் அவர் சொன்னாரு. நான் இப்ப வந்துடுறேன். என்ன? ராணியம்மா இறந்துட்டாங்களா? அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னோட ராணியம்மா இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? ராணியம்மா, ஏன் ராணியம்மா?
என்னால ஒண்ணும் மறக்கவே முடியாது ராணியம்மா. ஸ்ருதி, என்னோட ராணியம்மாவை மறக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். என்னோட கடைசி ஆசைய நீங்க தான். இந்த காயத்துக்கெல்லாம் நீங்க தான் மருந்து ஸ்ருதி. அஞ்சலி எங்க போனான்னு எனக்கு புரியல. ஒருவேளை டிராபிக் அதிகமா இருந்திருக்கும். நீ வேணா பாரு, ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வர போறா. அப்புறம் வந்து எல்லாரையும் நல்லா திட்டுவா, அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யலன்னு. ஹலோ அம்மா அஞ்சலி, எங்கம்மா இருக்க? நீ எப்ப வர போற? இல்ல பாட்டி, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேங்க. என்னாச்சு, கொஞ்சம் பார்த்து மெதுவா போங்க. மேடம், வண்டியில ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்னது? மேடம், வண்டி சுத்தமா பிரேக் பிடிக்கல. கடவுளே. அம்மா அஞ்சலி, என்ன ஆச்சுமா? பாட்டி, நான் உங்களுக்கு அப்புறமா. அஞ்சலிமா, அஞ்சலிமா, ஹலோ ஹலோ. என்னம்மா, என்னாச்சு? போன் கட் ஆயிடுச்சுப்பா. எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் கட் ஆயிருக்குமா? அஞ்சலி சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாலே போதும், எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. உயிர் போக தான் போகுது, அது இன்னும் உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு ராணியம்மா திரும்ப வரமாட்டா. நீங்க என்கிட்ட ஏதோ. ஆமா, பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, அது வந்து நீங்க என்ன? ஹாய். ஹாய் ஸ்ருதி.
அஸ்வின், நீங்க என்னது? அஸ்வின், உங்களோட போன். சார், பாட்டி உங்களை வர சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், பாட்டியம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் உடனே வர சொன்னாங்க. ஓகே. ஸ்ருதி, இந்த பொட்டு நான் வைக்க வேண்டிய பொட்டு. இன்னைக்கு ராத்திரி ராணியம்மா நிரந்தரமா போனதுக்கு அப்புறம் உங்க நெத்தியில குங்குமத்தை வைக்க போறது நான் தான் ஸ்ருதி. இப்ப எல்லாருமே சேர்ந்து சோகமா இருக்க வேண்டிய நேரம். பாவம் பிரியா, அவங்களோட கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல.